பொதுவாக வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, பெண்களில் வந்து நம்ம வந்து உடல் உறவு பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, வாடைக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். பொதுவாக வந்து சொல்லுவாங்க, கண்டு கேட்டு உண்டு எடுத்து உற்றறியும் ஐம்புலன்கள் பெண்ணில் இருக்குன்னு ஒரு பாடல் வரிகளே இருக்குது. இந்த ஐம்புலன்கள் மூலமாகவும் நம்ம இந்த பாலியல் உணர்வுகளை நம்ம தூண்டலாம். அதன் மூலமாக வந்து நம்ம செயல்கள் உடலுறவு மூலம் நம்ம ஈடுபட்டுக்கலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய ஆபாச படங்களோ இப்போ இந்த மாதிரியான இதுகளை காட்டிலும் வந்து இந்த மாதிரியான இது வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு வேலிவாடராக வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுக்க வரைக்கும். இந்த இதில் வந்து பார்க்கும் பொழுது வாடைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ளணும். பொதுவாக வந்து நம்ம உடம்புல வந்து ஆண் பெண் வரும்பொழுது பிறவிலிருந்து வரும்பொழுது வந்து அந்த பிஃபோர் பியூபர்ட்டியில் வந்து வரும்பொழுது இருவரும் ஏறத்தாழ அந்த ஹார்மோன் சமநிலை வந்து ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிஃபோர் பியூபர்ட்டிக்கும் அதாவது ப்ரீ பியூபர்ட்டிக்கும் பியூபர்ட்டி ஸ்டேஜுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்து நடைபெற ஆரம்பிக்கும். அப்படி நடைபெறும் பொழுது இந்த உடம்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆணாக இருந்தான்னா உடம்பில் மூலமாக வந்து வேர்வின் மூலமாக வந்து அவனுடைய ஹார்மோன்ஸ் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இது மாற்று பாலினத்தை ஈர்க்கும். இது வந்து எந்த மாற்றும் கருத்து கிடையாது. எங்கே ஆணோட சட்டையை மோந்து பார்க்காத மனைவி இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த வாடை வந்து அவங்களுக்கு தூண்டு கொடுக்க வைக்கும். நம்மனா ஒரு பேசிக்காகவே ஒரு அனிமல் தான், விலங்குகள் தான், சமுதாய விலங்கு, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? மிச்ச விலங்குகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போகும், சாப்பிடும், பிறக்கும், மேட்டிங் பண்ணி இது ஆகிக்கிறோம். ஆனால் அவன் மனிதன் வந்து அப்படி கிடையாது. பருவம் அடைஞ்ச பிறகு உடலுறவு கொள்ள முடியாது, சாப்பாடு இருக்கிற நேரத்தில் சாப்பிட முடியாது, அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நல்லா இருக்கும், தூங்க முடியாது. சரிங்களா? அப்போ அன்றைக்கி நைட் டியூட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறனால இவன் சமுதாய விலங்கு என்று அழைக்கப்படுகிறான். அதே நேரத்தில் பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த பருவ வயதை அடைஞ்சு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதில் பார்க்கும்போது அந்த பெண் ஹார்மோன் வந்து அவங்க உடம்பு வழியாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்வைக்கும் வாடைக்கும் தொடர்புக்கு வந்து கிடையாது. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் வளரக்கூடிய பாக்டீரியாக்கள்னால தான் அது வந்து அந்த வாடைகள் வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. அப்போ நம்ம பார்க்கலாம், ஆணோட உடம்புல வந்து சில வாடைகள் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். பெண்ணோட உடம்புல சில வாடைகள், கத்தாழை வாடைன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படி கத்தாழை வாடைகள்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையான பாக்டீரியாக்கள் தான், அக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியாக்களில் தான் வரக்கூடியது. ஆனால் அந்த மாதிரியான இதுகளும் கூட வந்து என்னென்னு கேட்டேன், ஏன் அந்த டயத்தில் மட்டும் வளருது யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாவில் புளிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு பாக்டீரியா, அது மாவில் மட்டும்தான் வளரும். அதே மாதிரி தான் இந்த ஹார்மோனால் தூண்டப்படக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய அந்த பாக்டீரியா மூலமாக வந்து அந்த வாடை வந்து வெளியில் வந்து போக ஆரம்பிக்கும் பொழுது மாற்று பாலினத்தை அது கவரக்கூடிய ஒரு பணியை வந்து செய்யுது. இந்த பணியை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு யானை வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தன் இணை இருந்தாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாடை வெளிப்படும் பொழுது இதுக்கு வந்து காம உணர்வு உச்சமாகிக்கணும். நம்ம இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, யானையை அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு மனநிலை நம்மளுக்கு தெரியாது. ப்ராக்டிக்கலாக நடக்கிறது பிரதர், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஊரில் நடைபெறுது, திருவிழா நடைபெறுன்னு வச்சுக்கிறோங்க. இந்த காற்றில் வந்து அந்த இன்னொரு ஆப்போசிட் 5 கிலோமீட்டருக்கு அந்த பெண் யானை அங்கிட்ட இருக்கும். அதில் உள்ள வாடை கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது இந்த மத்து பிடிக்குன்னு சொல்லுவாங்க யானைக்கு. அப்போ என்னென்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது அது அந்த டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து கூட்டிகிட்டு இருக்கும். பெண்ணாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அது நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த திசையை நோக்கி கொஞ்சம் அருகிலே சொல்லும்போது 5 கிலோமீட்டருக்கு மேலே அது வந்து வரும், வாடை வரும். ஆமாம், அதாவது 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டுக்குள்ளே கூட இடி சத்தத்தை கூட அது கேட்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வாடை வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கூட அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம பெண் அருகில் நெருங்கிட்டோங்கிற மாதிரி இதாகிட்டு அதுக்கு இன்னும் இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க விழாவுக்கு. அப்போ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அக்ரெசிவாக ஆகிட்டு மதம் பிடிச்சது மாதிரி ஆகிக்கிறோம். அதனால தான் அது யானையும் ஒரு விலங்கு தானே. அப்போ அதுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் உடல் பருமனாக இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அது வந்து ஓட ஆரம்பிச்சுக்கிறது. அதுதான் தன் இணையை தேடி அது வந்து போக ஆரம்பிச்சிருது. அங்கே அந்த செயல் நடக்கிறது தான் அது முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து அது இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வாடையும் மனிதனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாலியல் உணர்வுகளை வந்து தூண்டக்கூடும்.
இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மல்லிகைப்பூன்னு ஒரு பூ இருக்குது, சரிங்களா? மற்ற பூவை விட்டுருங்க. அந்த மல்லிகைப்பூ வந்து என்ன கேட்டிங்கன்னா மெஸ்மரிசம், வசியம் செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளது இருக்குது. இது ஏன் பெண்ணு மட்டும் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதில் வச்சுட்டு போகும்பொழுது வர ஒரு ஃபோட்டோவில் வச்சு பாருங்கள், அந்த வாடை அதிகமாக இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெண் அதில் வச்சுட்டு வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹார்மோனோட இதை வந்து இன்னும் நம்ம இன்ஹேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது. அப்போ வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, ஹார்மோன் அந்த இதில் வந்து வரும்பொழுது இன்னும் காம உணர்வை தூண்ட ஆரம்பிச்சிருது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்க்கும் பொழுது இந்த வாடைக்கும் இதுக்கு என்ன தொடர்புங்கிறத ஓரளவு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பீங்க. சரி, எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த வாடைகள் வந்து அதிகமாக இருக்குன்னு நம்ம உணர்வை தூண்டு பண்ணிங்கன்னா, ஆண் பெண்ணை கட்டி கொடுக்கும் பொழுது அந்த பின்புற கழுத்து பகுதிகளில் இருந்து அந்த வாடை வந்து இதாகிட்டுருக்கும். பின்புறமாக வந்து அந்த கழுத்து பகுதியில் மோந்து பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு வந்து அந்த காம உணர்வு அதிகப்படியான தூண்டவிடும். 2வது இடம் அக்குள் பகுதியில் வரக்கூடிய வாடை, அதுவும் இந்த மாதிரியான இதுகளில் வந்து காம உணர்வு வந்து தூண்டும். அந்த இடத்துல வந்து அசிங்கம் இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து நம்ம உணர்வு வந்து தூண்டி உடல் உறவை வந்து வேகப்படுத்தணும். அடுத்து மார்பகத்தோட கீழ்ப்பகுதிகள், அங்கனக்குள்ளே உள்ள வரக்கூடிய வாடைகளும் இந்த மாதிரி இது பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து பெண்குறியோட வாடைகள், அதில் வந்து வரும்பொழுது கூட இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வெளிப்பட்டு நம்மளுக்கு வந்து காம உணர்வை உடனடியாக தூண்டும். நீங்கள் கேட்கலாம், ஆணுக்கு வாடை இருக்காதா சார்ங்க? ஆண்களுக்கும் அதே மாதிரியான ஒரு இது தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் ஏறத்தாழ சேம் பிசிக்கல் நேச்சர். இப்போ பெண்ணுக்கு மாதிரி சடை வளருது, மார்பு வளருது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்கு ஏறத்தாழ பிசிக்கல் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரே மாதிரி இருக்கனால உடம்பு முழுவதும் வரக்கூடிய வேர்வைகளில் வந்து இந்த ஆண் ஹார்மோன் இது பண்ணுறதுனால மாற்று பாலினத்தவரை வந்து அதிகமாக ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு செயல்களை வந்து செய்யும், சரிங்களா? அதான் ஆண் கழட்டி போட்ட சட்டையை வந்து பெண் மோந்து பார்க்கும் மூலமாக கூட அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அந்த கான்செப்டெலாம் நான் சொல்கிறேன்னு ஒழிய மிச்ச இதில் வந்து இது வந்து கிடையாது, சரிங்களா? அப்போ போகும்போது நீங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகிக்கணும், தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம உணர்வுகளை வந்து ஒரே இதில் வந்து செய்து கொண்டால்தான் அந்த இது வந்து நன்றாக இருக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறணும். மற்றபடி இதனால் வந்து இது கிடையாது. இந்த காம உணர்வுகளை தூண்ட உங்களுக்கு உடம்பும் கொஞ்சம் இதாகிட்டு இருக்க வைக்கும். இந்த வாடைகளை வந்து நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம்? இதை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங், அதை நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இந்த வாடைகளை குறைக்கிறதுக்காகவே என்னென்னு கேட்டால் நிறைய சென்ட், டியோட்ரைசரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே தவறு, பயன்படுத்தக்கூடாது. ஆமாம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கலாம், அது வழியாக கேரி பண்ணிட்டு போகுமே அப்படின்னு சார் சொல்லலாம். ஆனால் அதனுடைய டாமினேஷன் வந்து வேறு. இந்த பாலியல், அதாவது மல்லிகைப்பூவோட கேரி பண்ணக்கூடிய ஆற்றலுங்கிறது வேறு. டியோட்ரைசர் வந்து இருக்கிற அந்த பாக்டீரியாக்களை அழித்து உங்களுக்கு அந்த அந்த வெளிப்பட இது பண்ணாமலே பண்ண ஆரம்பிச்சிடுது, சரிங்களா? இதனாலே உங்களுக்கு வந்து அந்த மியூச்சுவல் அட்ராக்ஷன், எதிர்பாலத்தோட அந்த ஒருமித்த ஒரு ஈர்ப்பு வந்து இல்லாமல் போயிடும். பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட அவன் பாட்டில் பொம்மை மாதிரி அவன் வேலை பார்த்துட்ருக்கான், இவன் பொம்மை மாதிரி இவன் வேலை பார்த்துட்ருப்பாருங்க தான் ஒழிய மைண்டில் அந்த திங்கிங் இருக்கும் ஒழிய அந்த உடல் ரீதியான ஒரு அட்ராக்ஷன் வந்து இது வந்து இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த வேர்வை, இந்த மாதிரி டியோட்ரைசர்கள் போட்டு அந்த ஆண் பெண் வரக்கூடிய வாடைகளை வந்து இது பண்ணக்கூடியது தான். சரி, நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நான் சொன்னது மாதிரியே இந்த கழுத்து, அக்குள், இந்த மாதிரி மார்பகத்தினுடைய கீழ்ப்பகுதியில் வரக்கூடிய ஒரு இது, ஆண் பெண் குறிகளில் வரக்கூடிய அந்த வாடைகள் வந்து அதிகப்படியான காம இச்சையை தூண்டக்கூடிய ஒரு இது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இன்னும் கொஞ்சம் உங்களுடைய செக்ஸுவல் ப்ரீ பிளாட்டில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டாலே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா?